நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய 3 மினிட் கரப்ஷன் சீரீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஊழல் கல்குவாரியில் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய முறைகேடு ஊழல் நடந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். அறப்போர் இயக்கம் ரொம்ப ஆதாரப்பூர்வமாக திருநெல்வேலியில் எப்படி கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் திருநெல்வேலி அப்புறம் திருப்பூர் இது போன்ற இடங்களில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வந்தோம். என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கல்குவாரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 100 அடி தோண்டணும்னா 300 அடி 400 அடி சட்டவிரோதமாக தோன்றுறாங்க. அப்போ இது எப்படி ஆதாரப்பூர்வமாக எப்படி எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு குவாரியும் அந்த அடைமதிப்பான் குளம்ல ஒரு 6 பேர் இறந்த பிறகு திருநெல்வேலியில் ஒவ்வொரு குவாரிக்கும் போய் ஆய்வு பண்ணி அரசாங்கமே ஒரு அறிக்கை வெளிக்கொண்டு வராங்க. ஒரு சப்கலெக்டர் வந்து பெனால்ட்டி போடுறாரு, ஒவ்வொரு குவாரியிலையும் எவ்வளவு வயலேஷன் நடந்திருக்குன்னு கணக்கு பண்ணி. ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராதாபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட 25 குவாரிகள் இயங்குதுன்னு சொன்னால், அந்த குவாரிகளில் மட்டுமே ஏற்பட்ட இழப்பு அப்படின்னா 50 லட்சம் கனமீட்டர் சாதாரண கற்கள் கூடுதலாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. அளவு பண்ண அளவை விட 50 லட்சம் கனமீட்டர் கூடுதலாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு மட்டுமே போடப்பட்ட அபராத தொகை 262 கோடி ரூபாய். இதை தான் அவர் வந்து பிற்காலத்தில் ஜெயகாந்தன் ஒரு ஐஏஎஸ் கொண்டு வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சப்கலெக்டர் போட்ட ஆர்டரை கலெக்டருக்கே அப்பீலுக்கு போகாமல் செகண்ட் அப்பீல் கமிஷனருக்கு போய் அவர் ஜெயகாந்தன் வந்து இந்த ஊழல்வாதிகளோடு சேர்ந்து எல்லாம் கூட்டு சதி பண்ணி அவர் வெறும் 14 கோடியாக குறைக்கிறார். அப்போ இது எப்படி சாத்தியம்? நம்மளுடைய புகாருக்கெலாம் பண்ணி புகாரெலாம் நம்மளுடைய விசாரணையெல்லாம் செஞ்சு ஆமாம் நம்ம அறப்போர் செஞ்சு சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு அறிக்கை வந்துடுது. இப்போ இதை எப்படி காலி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபேக்ட் எல்லா குவாரிகள்லேயும் இருக்கக்கூடிய அபராத தொகையை ஒரு ரெகுலரைஸ் பண்ணி லஞ்சம் ஊழல் செஞ்சுக்கலாம், நீங்கள் இஷ்டத்துக்கு அள்ளிக்கலாம், அள்ளிட்டு கடைசியில் வந்து வெறும் ஒரு ராயல்ட்டி மட்டும் 2 மடங்கு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடி, நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரெகுலரைசேஷன் ஸ்கீமையே இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய மக்கள் பணம் இந்த மாதிரி கண்ணாமனான சூறையாடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இது மேலும் ஒரு உதாரணம். இன்ஃபேக்ட் இதில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நம்ம திருநெல்வேலியில் நடத்தும் போது குவாரி தரப்பு ஆட்கள் வந்து அட்வொகேட்ஸ், அவங்க தரப்பு ஆட்கள் அடிக்க வந்தாங்க. மிகப்பெரிய தாக்குதலை வந்து நம்மளோட அட்வொகேட் மேலே நடத்தினாங்க. ஆனால் நாம் இது எதற்கும் அசருவதாக இல்லை, தொடர்ந்து போராடுவோம். அதற்கான ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம தயார் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கிறோம். அடுத்தது அதை வெளியிடுவோம். அதே மாதிரி நம்ம மேலே அட்டாக் பண்ணவங்க மேலே போலீஸும் சேர்ந்து இவங்க எப்படி மூடி மறைக்கிறாங்க திருநெல்வேலியில் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் அவர்கள் சரியாக செய்யவில்லை, அதை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கும் நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நாம் போராடி கொண்டே இருப்போம். இந்த மாதிரியான கல்குவாரி அப்படிங்கிறது நம்மளுடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவதனால் அங்கே விவசாயியுடைய மகசூல்லேருந்து பூவில் வந்து டஸ்ட்டு விழுறதுலேருந்து ஆரம்பித்து, நீங்கள் நிலத்தடி நீர்லேருந்து ஆரம்பித்து, வீடுகள் கிராக் விழுறதுலேருந்து ஆரம்பித்து மக்கள் எந்த அளவுக்கு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த கொள்ளையடிப்பவர்கள் ஏன் கொள்ளையடிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு காரணம் ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த கூட்டு சதியில், குவாரிக்காரங்களோட ஒரு கூட்டு சதியில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை அடிப்பதனால்தான் அது நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கேள்விகளை எழுப்புவோம். உங்கள் பகுதியில் இந்த மாதிரி வேட்பாளர்கள் எல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேள்வி எழுப்புங்க. இந்த குவாரியை மூடுவீர்களா, இந்த மாதிரி சட்டவிரோத குவாரிகளை மூடுவீர்களா அப்படிங்கிறது, இதெல்லாம் தான் கேள்வி எழுப்ப வேண்டிய முக்கியமான தருணம். அந்த கேள்விகளை அவர்களிடம் கேளுங்கள். நன்றி, வணக்கம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.